அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொடுத்த நிவாரண நிதியில இன்னைக்கு கொடுத்த சீமான் ஐயாவோட நிவாரண நிதி நான் இப்பதான் வீட்டுல போய் ஓபன் பண்ணி பார்த்துட்டு வரேன். அவங்க குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன பொருள் இருக்கணுமோ அனைத்தும் இருக்கு. மஞ்சள் தூள், எண்ணெய், துவரம் பருப்பு, பொன்னி அரிசி, சரிங்களா, பொன்னி அரிசி இத்தனையும் இருக்குதுங்க. இத்தனையும் இருக்குது. இதுதான் எங்களுக்கு நிறைவா இருக்குது. இப்ப ஒரு நாள் நாங்க சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு வசதியா கொடுத்துக்கிறாங்க. இந்த சீமான் ஐயா மட்டும்தான் செஞ்சுக்கிறாங்க. ஒரு டப்பா சாம்பார் சாதம் கொடுத்தா வீட்டுல 4 பேர் இருக்கோம் சார். வீட்டுல 4 பேர் இருக்கோம். இந்த ஒரு டப்பா சாம்பார் சாதம் 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் எப்படி பார்த்தோம்? எப்படி பார்த்தோம்? ஸ்டாலின் ஐயா தான் கொடுத்தாங்க. சரிங்களா? அதான் ஒருத்தவங்க கூட சொல்றாங்க ஸ்டாலின் வந்தாரு. ஒரு கால் 200 கிராம் டப்பா சார். 200 கிராம் டப்பா 1/2 லிட்டர் பால் பவுடர். கை குழந்தையா இருந்தாதான் சார் தராங்க. இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு வந்தாதான் பால் பவுடர் தருவேன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் பெரியவங்களுக்கு எல்லாம் பால் பவுடர் கிடைக்காதா சார்? குழந்தைய கூட்டிட்டு வந்து எங்க விடுறது? நாங்க கை குழந்தை இருந்தாதான் பால் பவுடர்ன்றாங்க. வெள்ள தருத்துறாங்க பவுடர் கொடுக்குற இடத்துல. கை குழந்தைக்கு இல்லன்னா 10 வயசு ஆகுது. இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டாளா? பால் குடிக்க மாட்டாளா சார்? ஆமாங்க சார். வீட்டுல சமைக்க முடியல சார். எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் ஊறி போச்சு சார். சமைக்க முடியல. அதனாலதான் இங்க யாருன்னா வந்து போடுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இன்னைக்குதான் நான் வீட்டுல சோறு ஆக்கி இருக்கேன் சார். மழை வந்ததுல இருந்து நான் இன்னைக்குதான் வீட்டுல சோறு ஆக்கி இருக்கேன். மீன் குழம்பு வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் சமைச்சதே இல்ல. ரோட்ல யாருன்னா வந்து தருவாங்களா சாப்பிடலாமான்னு தான் எதிர்பார்த்தேன். சரிங்களா? மக்களோட கஷ்டத்தை கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏரியாவுக்கு வாங்க, வந்து பாருங்க என்ன கஷ்டம், எப்படி இருக்கு ஏரியா அப்படின்னு பாருங்க சார். ஏன்னா மழை இயற்கை தான் சொல்றாங்க. மழை வந்து இயற்கை தான். பள்ளத்தை தேடிதான் தண்ணி நிக்கும். சரிங்களா? இந்த ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்களா சார்? எத்தனை பேர் வரீங்க? எத்தனை பேர் இப்ப அன்னதானம் போட வந்தீங்க? இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சார்? இந்த ரோட்ல தான் சார் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குழந்தைங்க திடீர்னு வெளியில விளையாட போனா விழுதுங்க, முட்டி அடிபடுது, கால் உடையுது. இந்த ரோட்ல தான் சார் விளையாடுறாங்க. பேர் வந்து பெருங்குடி கல்லுக்குட்டை சார். ஆமாங்க சார், பெருங்குடி கல்லுக்குட்டை. கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சார். ஒரு எமர்ஜென்சிக்கு கூட சார் அங்க மெயின்ல நிப்பாட்டிடுறாங்க ஆட்டோ. ஹெல்ப் பண்ணவே இல்ல. அவங்க சைடுல இருந்து இதுவரை கல்லுக்குட்டைன்னு சொன்னாலே ஆட்டோலாம் வராதுமான்றாங்க சார். ஆட்சியில இருக்கவங்க சார் இந்த ஏரியால நடந்து வரணும் சார். கார்ல வந்தா தெரியாது சார். மேடு பள்ளம் தெரியாது. குலுங்க தான் செய்யும் காரு. சரிங்களா? இறங்கி 1 மீட்டராவது நடந்து பாருங்க சார். அப்ப தெரியும் சார்.